morning everyone. I am Savitri here to discuss about few topics of gravitation chapter. Already we have completed two videos on gravitation. Hope you all understood those topics clearly. And today we are starting the third session of gravitation. So we are going to discuss Newton's inverse square law in this session. And moreover, we are going to discuss one more problem even. Yes. So now let us discuss Newton's inverse square law first. Yes, Newton's inverse square law. Actually, we all know very well that so the orbit of all the planets around the sun is ellipse. So that was given by Kepler. So Kepler says that orbit of the planet around the sun is ellipse. That means all the planets are revolving around the sun in elliptical orbit. That is the argument among many scientists, and finally they came to the conclusion that so the orbit of the planet around the sun is ellipse. So before some of the scientists says that so orbit of the planet around the sun was circular, but later it was confirmed by Kepler that the orbit of the planet around the sun is ellipse. But Newton again considered the orbit of the planet around the sun as circular, and he explained the inverse square law. So Newton considered the orbit of the planet around the sun as circular, and he explained his inverse square law. So now we are considering the orbit of the planet around the sun. So as circular. Circular nu eduthu nam inga prove pandrom seriya. Namakku enna theriyum planets ellam sun sutti elliptical orbit la revolve agudhu அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கெப்லர் தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவர். ஆனால் நியூட்டன் வந்து அவருடைய இன்வர்ஸ் ஸ்கொயர் லால ஃபார் கன்வீனியன்ஸ் சேக் ஹி ஹாஸ் டேக்கன் ஆர்பிட் ஆஃப் தி பிளானட்ஸ் அரவுண்ட் த சன் ஆஸ் எலிப்ஸ். எலிப்ஸ்னு எடுத்துக்காம என்ன எடுத்துனா சர்க்குலர்னே எடுத்துட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. Now let us consider this is the planet. The planet is revolving around the sun in the circular orbit. So ஒரு planet வந்து circular orbitல மூவ் ஆகுது. மூவ் ஆனா என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஏன்னா எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் கட்டாயம் இருக்கும். அந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலாவும் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆல்ரெடி வி ஹவ் டெரைவ்ட் செகண்ட் லெசன்லேயே நம்ம வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாட் இஸ் சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன்? ஏ இஸ் ஈக்குவல் டு -v²/r. இதான் வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? நியூட்டன் அசியூம்டு தி orbit of the planet around the sun as circular, not elliptical. சரியா? circular னு எடுத்துட்டாரு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் இருக்கும், சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷனும் இருக்கும். இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதோட சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் அதுக்கான எக்ஸ்பிரஷனும் நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் -v²/r. அதானது சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா. ஸோ சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு -v²/r. அந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஏங்கிறது சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன், வி அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த பிளானட், velocity of the planet, r அப்படிங்கிறது distance of the planet from the center of the orbit. rங்கிறது என்னது? பிளானட்டோட டிஸ்டன்ஸ், சென்டர்ல இருந்து பிளானட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து r. vங்கிறது the பிளானட்டோட ஸ்பீட். So what is centripetal acceleration? So centripetal acceleration is a is equal to -v²/r. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா v முதல்ல கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிச்சு அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அண்ட் தென் we know the formula f is equal to ma. அந்த ஃபார்முலாவில் கொண்டே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நம்மளோட எய்ம் என்னன்னா f is equal to ma. இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் நம்மளோட எய்ம். சரியா? ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். ஸோ இந்த ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன? சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு -v²/r.
ஓகே ஸோ இதை இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ வி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ வி என்னது விங்கிறது வெலாசிட்டியில் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகே எல்லாருக்குமே வெலாசிட்டினா என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறது தெரியும் ஓகே ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதாவது பிளானெட்டு எப்படி மூவ் ஆகுது சென்டர் ஆஃப் த சன் இதானது சன் இஸ் அட் த சென்டர் இங்கே நமக்கு பிளானெட் இருக்குது இந்த பிளானெட் எப்படி மூவ் ஆகுது சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் ஆகுது இல்லை ஸோ ஒரு தடவை வந்து சன்னை சுற்றி வருது ஓகே ஒரு தடவை சன்னை சுற்றி வரதுக்கு ஓகே அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் ஓகே டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் சரியா ஒரு தடவை சன்னை வந்து அந்த பிளானட் சுற்றி வரதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் அப்படின்னா ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்னது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இல்லை 2πr சரியா இதுதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் சரியா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது ஒரு பிளானெட்டு சன்னை சுற்றி ஒரு தடவை சுற்றி வரதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதோ அதானது நம்ம இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே ஒரு தடவை சன்னை சுற்றி வரதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா தெரியுமா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்னது 2πr ஓகே ஸோ இப்போ ஒரு தடவை சர்க்கிளை சுற்றி வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா அதை நம்ம டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அந்த டைம் பீரியடை நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம் டைம் வியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் ஓகே ஸோ வியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது விங்கிறது வெலாசிட்டி ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இதுதான் நமக்கு ஃபார்முலா சரியா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது அந்த பிளானெட்டு ஒரு தடவை சன்னை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் தான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லணும் சரியா ஒரு தடவை சன்னை சுற்றி வரத்துக்கு தேவையான ஓகே டிஸ்டன்ஸ் அதானது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ என்னது என்ன ஆர்பிட்டில் மூவ் ஆகுது நம்ம அசியூம் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பிளானட் வந்து ஓகே சன்னை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் ஆகிறதா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சரியா அப்போ சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் ஆனால் ஒரு தடவை சர்க்குலர் ஆர்பிட்டை சுற்றி வந்தால் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் அதானது டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பிளானட் ஓகே ஒரு பிளானட்டு சர்க்குலர் ஆர்பிட்டில் ஒரு தடவை சுற்றி வந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்போ சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது என்னது சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் ஓகே 2πr இதானது r so circumference is nothing but 2πr அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன இங்க நமக்கு so displacement d equal to 2πr இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே டைம்ங்கிறது என்னது ஆர்பிட்டை ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு ஓகே பிளானட் எடுத்துக்கிற டைம் அதை நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைம் பீரியடை கேபிட்டல் T-ஆல் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஸோ த பிளானட் இஸ் ரிவால்விங் ரவுண்ட் த சன் சன்னை வந்து ஒரு தடவை சுற்றி வரும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா அந்த டைம் வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ டீக்கு பதிலாக கேபிட்டல் T-ன்னு போட்டுக்கணும் ஓகே வெலாசிட்டி டிஸ்டன்ஸுக்கு பதிலாக 2πr போட்டுக்கணும் டீக்கு பதிலாக கேபிட்டல் T போட்டுக்கணும் இது ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் வெலாசிட்டி கிடைச்சிரும் ஸோ வாட் இஸ் வெலாசிட்டி ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் 2πr by time taken nothing but time period அப்போ 2πr by t இதுதான் வெலாசிட்டியோட ஃபார்முலா ஸோ வாட் இஸ் வெலாசிட்டி ஃபார்முலா v equal to 2πr divided by t are you all clear okay so இப்போ velocity நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் displacement by time displacementங்கிறது 2πr timeங்கிறது capital T எஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த v-யை கொண்டு வந்து இங்க சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா இருக்குல்ல v²/r இந்த v-க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ண போறோம் so acceleration a equal to minus v²/r v-க்கு பதிலா 2πr/t the whole square by r so v-க்கு பதிலா 2πr/t சப்ஸ்டிட் பண்ணிடுறோம் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா சோ ஸ்கொயர் பண்ணு 4π²r² ஓகே டிவைடட் பை r² நமக்கு கிடைக்கும் ஓகே சோ இதானது சோ ஒரு r கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும் we will be getting 4π²m/r இதானது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா வந்து -v²/r v-க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்றோம்னா 2πr/t சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வெச்சுக்கிறோம் are you all clear so we are substituting 2πr/t instead of okay so v க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வெச்சுக்கிறோம் ஓகே இத கொண்டு எங்க சப்ஸ்டிட் பண்றோம்னா இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு so what is acceleration 4π²mr/r² ஓகே இதானது ஆக்சலரேஷன் இதுல ஒரு r கூட நீ கட் பண்ணிக்கலாம்
சரியா? ஸோ இதை கொண்டு எங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா F is equal to ma அப்படிங்கிற நியூட்டன்ஸ் செகண்ட் லால ஏக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போ F is equal to minus 4 pi square mr by r square நமக்கு கிடைக்கும். ஒரு அடிஷ்னலாக ஒரு m கிடைக்கும். 4 pi square mr by r square. Okay? So here what will you get actually? Here what will you get? இதை simplify பண்ணு. 4 pi square r square by t square into r. Okay, ஒரு r cancel ஆயிடும். We will be getting 4 pi square r divided by t square. This is the value we get for acceleration. So the acceleration ஓட value கொண்டு வந்து இங்கே substitute பண்ணிடுறோம். So 4 pi square r by t square, okay, into m. Okay, mங்கிறது mass. F is equal to ma formula. அதில் கொண்டு வந்து substitute பண்ணிடுறோம். Yes, clear? So this must be t square. Okay, so 4 pi square mr by t square. So this is the force. So force formula நமக்கு கிடைச்சிருச்சு. Are you all able to understand? So என்ன பண்றோம்? Centripetal acceleration A equal to v square by r. V க்கு பதிலா 2 pi r by t substitute பண்றேன். Okay, so வர்ற ஆன்சரை கொண்டு வந்து எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும்? F is equal to ma அப்படிங்கிற ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணணும். இது என்ன ஈக்குவேஷன்? F is equal to ma. Okay, so a கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக 4 pi square r by t square இங்கே m இருக்கு ஏற்கனவே சப்ஸ்டிட் பண்ண நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். So this is the force formula. Okay, so we have calculated now force formula. Okay, so நமக்கு வந்து Kepler's third law ஏற்கனவே தெரியும். Kepler's third law என்ன அப்படின்னா r cube by t square equal to constant. ஏற்கனவே derive பண்ண Kepler's third law எடுத்துக்கோ. So what is Kepler's third law? r cube divided by t square equal to constant. நான் இதை என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷனை r cube நான் பிரிச்சுக்கிறேன். எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா r square into r by t square equal to k அப்படி நான் பிரிச்சுக்கிறேன். நியூமரேட்டர்ல r cube இருக்குல்ல அதை நான் எப்படி வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா r square into r ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நவ் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த r by t square அப்படியே லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த t ஸ்கொயரை நான் அந்த சைடு கொண்டு வந்து போயிருந்தேன். r ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? k by r ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? நம்ம r by t ஸ்கொயரை லெஃப்ட் சைடே வச்சுக்கிறோம். இந்த r by t ஸ்கொயரை லெஃப்ட் சைடே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன்? இந்த சைடு டினாமினேட்டில் கொண்டு வந்துடுறேன். அப்போ r by t ஸ்கொயர் ஈக்குவல் டு k by r ஸ்கொயர். ஓகே, இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவேஷனை திருப்பி எடுத்துக்கோ. அந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் r by t ஸ்கொயர் இருக்கும். அந்த r by t ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடுறோம் அப்படின்னா k by r ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் இருக்கிற r by t ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா k by r ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது? F is equal to minus 4 pi square mk by r square நமக்கு கிடைக்கும். சரியா? So very simple this is. So we have calculated the force. Okay, இதுதான் என்னது force equation now. Newton's inverse square law இதுதான். இந்த inverse square law நமக்கு என்ன இருக்குன்னா mass m இருக்கு. mங்கிறது mass of the planet. Okay, so mass of the planet is explicitly shown in this equation. So in this equation we have the mass m, okay, small m, okay, appears in the equation. So explicitly shown in this equation. Mass is shown in this equation. Okay, mass ங்கிறது என்ன? m ங்கிறது என்னது? Mass of the planet. Okay, so Newton என்ன ஆர்கியூ பண்றாரு இங்க அப்படின்னு சொன்னா so mass of the planet இந்த ஈக்குவேஷன்ல இருந்தா small m இருந்தா அப்ப capital M that is mass of the sun அதுவும் வந்து that is it should be shown explicitly அப்படிங்கிறது அவரோட ஆர்கியூமெண்ட். ஓகே, நியூட்டன் என்ன சொல்றாருன்னா ஸ்மால் m இந்த ஈக்குவேஷன்ல ஓகே ஆப்வியஸா இருந்ததுன்னா அப்ப கேபிட்டல் M இந்த ஈக்குவேஷன்ல கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆர்கியூமெண்ட். ஓகே, ஏன்னா எந்த ஃபோர்ஸில் ஓகே மாஸா தட் இஸ் எர்த்தோட மாஸை வந்து சன்னு அட்ராக்ட் பண்ணுதோ அதே ஃபோர்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா மாஸ் வந்து தட் இஸ் எர்த்து வந்து சன்னை அட்ராக்ட் பண்ணும். சன்னு எர்த்தை எப்படி அட்ராக்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஓகே எர்த்தும் சன்னை வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால கட்டாயம் கேபிட்டல் எம்மும் இந்த ஃபார்முலால இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது நியூட்டனோட ஆர்கியூமெண்ட்டு. புரியுதா? ஸ்மால் m வந்து இந்த ஃபார்முலால இருக்கு, ஆனா கேபிட்டல் M இல்ல. ஓகே, ஸ்மால் mங்கிறது பிளானட்டோட மாஸ், கேபிட்டல் Mங்கிறது சன்னோட மாஸ். அப்ப கேபிட்டல் M இந்த ஈக்குவேஷன்ல கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது நியூட்டனோட ஆர்குமெண்ட். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஓகே சோ 4 pi square k அந்த கான்ஸ்டன்ட்டை 4 pi square k அதை அவர் என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னா gm அப்படின்னு எடுத்துக்கிறார் அவரு. ஸோ he is substituting 4 pi square k
he is taking 4 pi square k as G capital M னு எடுத்துக்கிறாரு. the 4 pi square k க்கு பதிலா GM னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறாரு. அப்ப அந்த ஃபார்முலா என்ன ஆயிடும்? equal to minus 4 pi square k. இதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? GM னு போட்டுக்கலாம். so minus G capital M small m by r square. So this is nothing but gravitational force illa. What is the formula for gravitational force? GMM by r square. இத வந்து gravitational force ஓட formula. சரியா? so நியூட்டன் வந்து தன்னுடைய இன்வர்ஸ் ஸ்கொயர் லால கேபிட்டல் M இருக்கணும் ஸ்மால் m இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன எடுத்துட்டார்னா இந்த ஃபார்முலால இருக்க 4 pi square k அதோட வேல்யூ கேபிட்டல் GM க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்றதுனால கேபிட்டல் GM வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாரு 4 pi square k க்கு பதிலா. So this is called Newton's inverse square law. Yes, are you all clear? So capital M irukku but small irukku, small m irukku. Capital M engiradhu mass of the sun, small m engiradhu enadhu mass of the planet. Yes, are you all clear? So what is Newton's third law? Okay, so now so this is, so he has substituted 4 pi square k as GM and the final answer is 4 pi square k as GM. Now final answer is GMM by r square with negative sign. Negative sign here indicates that force is always attractive. Attractive force adha vandu negative sign indicate பண்ணுது. Yes, GMM by r square. அப்ப capital M ங்கிறது mass of the sun, small m ங்கிறது mass of the planet. Yes, clear? So that's all about Newton's inverse square law. Okay, then so here, so Newton generally assumed the orbit of the planet around the sun as, okay, circular. இந்த கேஸ்ல அவர் என்ன எடுத்துட்டார்னா ஆர்பிட் ஆஃப் த பிளானட்டை சர்க்குலர் அப்படின்னு எடுத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆக்சுவலா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்பிட் ஆஃப் த பிளானட் வந்து சர்க்குலர் கிடையாது, எலிப்டிக்கல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் he has taken ஆர்பிட் ஆஃப் த பிளானட் as சர்க்குலர். ஓகே, ஏன் அவர் வந்து சர்க்குலர் ஆர்பிட் வந்து அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டாரு? ஓகே, அது வந்து இங்க நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். சர்க்குலர் ஆர்பிட் எடுத்துக்கிறது கரெக்ட் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஓகே, பிளானட்ஸ் orbit is very close to being circular and there is a very small variation or deviation between circular shape and the elliptical shape. So elliptical shape க்கும் circular shape க்கும் ரொம்ப small deviation தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால circular orbit நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். elliptical orbit circular orbit அஸ்யூம் பண்ணிக்கலாம். Even if you take circular orbit there will be no much deviation. ரொம்ப அதிகமான deviation இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா elliptical orbit circular orbit னே அஸ்யூம் பண்ணிக்கலாம். நியூட்டன் இங்க சர்க்குலர் ஆர்பிட் அஸ்யூம் பண்ணிட்டாரு, எலிப்டிக்கல் ஆர்பிட் அஸ்யூம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா ஏன் அது வந்து கரெக்ட், இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஏன் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா டீவியேஷன் ஃபார் சர்க்குலர் ஆர்பிட் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட் இஸ் வெரி வெரி ஸ்மால். அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சர்க்குலர் ஆர்பிட் எடுத்துக்கலாம், எலிப்டிக்கல் ஆர்பிட்டை சர்க்குலர் ஷேப்னு எடுத்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் this topic. Okay, so this is called Newton's inverse square law. Yes, hope you all understood. So now we have got next example, that is example 6.2. so let us go through the sum once again. Okay, now moon and an apple are accelerated by the same gravitational force. Okay, moon and the apple are accelerated by same gravitational force. Okay, இங்க ஆப்பிள் வந்து தூக்கி போடுறேன். ஆப்பிள் தூக்கி போட்டா என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் எர்த்து வந்து அந்த ஆப்பிளை அட்ராக்ட் பண்ணுவோம், அதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தான் மூனை வந்து ஓகே எர்த் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ மூன் எந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் எர்த்தை நோக்கி அட்ராக்ட் ஆகுதோ அதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தான் ஆப்பிளும் எர்த்தை நோக்கி அட்ராக்ட் ஆகுது. ஸோ மூன் அண்ட் ஆப்பிள் ஆர் ஆக்சிலரேட்டட் பை த சேம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு எர்த். Okay, now compare the acceleration of the two. நம்ம ரெண்டு ஆக்சிலரேஷனையும் கம்பேர் பண்ணணும். அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? மூனோட ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னது? ஆப்பிளோட ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் த மூன் தட் இஸ் ஏ சப்ஸ்கிரிப்ட் எம் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் தி ஆப்பிள் ஏ சப்ஸ்கிரிப்ட் கேபிட்டல் ஏ. இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ நவ் ஸோ கால்குலேட் பண்ணலாமா? இப்போ ஃபார்முலா வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர், இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ வாட்ஸ் அ ஃபோர்ஸ் ஃபார்முலா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர் with negative sign. So minus GMM
by r square. So this is the general formula. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை ஆப்பிள் எதனால, டியூ டு எர்த். எர்த்துக்கும் ஆப்பிளுக்கும் நடுவில் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் முதல்ல கண்டுபிடி. அப்போ ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, gmm by r square. ஸோ மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், இந்த மாஸ் வந்து மாஸ் ஆஃப் ஆப்பிள். ஸோ ஆப்பிளுக்கும் ஒன்று வந்து ஆப்பிளோட மாசு, ஒன்று வந்து ஏர்த்தோட மாசு. ஸோ ஏர்த்தோட மாஸ் வந்து mE, ஆப்பிளோட மாஸ் வந்து ma by r square. Okay, what is me here? Ma is mass of the apple, me is mass of the earth, and r வந்து radius of the earth. Yes, clear? So now what is the formula for ஆப்பிளுக்கும் earthக்கும் நடுவில் உள்ள force? So force of attraction of the apple towards the earth is equal to F is equal to gmm by r square. இதுதான் formula. Yes, so இதில் வந்து meங்கிறது mass of the earth, rங்கிறது radius of the earth, mass of the apple maன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் எஃப்க்கு பதிலாக maங்கிற ஃபார்முலா போட்டுக்கலாமா? அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு ma. ஓகே, இது ஆப்பிள் அப்படிங்கிறதுனால ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி ஆப்பிள் அப்படிங்கிறதுனால MAAன்னு போட்டுக்கலாம். மாஸ் ஆஃப் த ஆப்பிள் அடுத்து ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்பிள் எழுதிக்கலாம். அப்போ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா MAAன்னு போட்டுக்கலாம். ஸோ எஃப்க்கு பதிலாக MAAA அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ MAAA is equal to minus GME by r square. இப்போ நம்ம இந்த MAயையும் இந்த MAயையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்பிள் கிடைச்சிருது. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்பிள் equal to minus GME by r square கிடைச்சிருது. சரியா? இப்போ இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்பிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி மூன் கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்முலா தான் ஆக்சலரேஷன் ஆஃப் மூன். ஓகே, ஸோ மூன் வந்து இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்பிள், GME by r square. Yes, clear? Now, so what is the acceleration of the moon? Okay, now so again, so similarly the force experienced by the moon due to earth. Okay, formula என்னது, F is equal to mass of the earth me, mass of the moon mm by rm square, radius of moon's orbit. Okay, so equal to F. Okay, so F is equal to GME mm by rm square. So what is rm? Rm is the distance of the moon from the earth. What is rm? Rm is nothing but distance of the moon from the earth. இங்க mmங்கிறது mass of the moon, meங்கிறது mass of the earth. Okay, இதுல திருப்பி again Fக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்றோம், ஓகே maன்னு சப்ஸ்டிட் பண்றோம். இதுல Fக்கு பதிலா maன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? சோ maக்கு பதிலா, ஓகே, சோ maக்கு பதிலா நான் m capital M A M. So capital M M. So mass of moon, acceleration of moon. So F is equal to mass of moon, acceleration of moon. இதை கொண்டு இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும், ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி Fக்கு பதிலாக ஸோ M M A M equal to minus G M E M M by RM square நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ மாஸ் ஆஃப் த மூன் mm நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், am ஈக்குவல் டு, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு, ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் ஈக்குவல் டு மைனஸ் GME பை RM ஸ்கொயர் நமக்கு மிச்சம் இருக்கு. So GME by RM square. So this must be ME. So GME by RM square. நமக்கு இதானது மிச்சம் இருக்கு. So இதானது acceleration of the moon. ஓகே, ஸோ இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் நமக்கு கிடைச்சிது. நமக்கு என்ன தேவை, ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ. ஏற்கனவே ஆப்பிளோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டத்தையும் நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ ரேஷியோ கால்குலேட் பண்ணு. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ, ஸோ AM is equal to GMM by RM square. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் பை ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஆப்பிள், ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ. ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்பிள் பை ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன். இது ரெண்டையும் நம்ம இது பண்ணிட்டா என்ன ஆகும், MEலாம் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ நமக்கு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா RM ஸ்கொயர் பை R ஸ்கொயர் தான் நமக்கு மிச்சம் இருக்கும். சரியா? ஸோ AA by AM ஈக்குவல் டு RM ஸ்கொயர் பை R ஸ்கொயர், இது மட்டும் தான் மிச்சம் இருக்கும். GM வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். G யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆகிடும். MEயும் கேன்சல், இது வந்து ME. ஸோ MEயும் கேன்சல் ஆகிடும். GME ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும், ரெண்டு டேர்முக்குமே கேன்சல் ஆகிடும். சரியா? இப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஆப்பிள் பை ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் ஈக்குவல் டு RM ஸ்கொயர் பை R ஸ்கொயர், இதுதான் நமக்கு மிச்சம் இருக்கும்.
சரியா? Okay, now but we know that RM, radius of the moon, is calculated by the scientist Hippocrates. ஹிப்போக்ரஸ்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் த மூன் அதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்காரு. அது எவ்வளோ அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த மூன் இஸ் 60 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ சயின்டிஸ்ட் வந்து ஹிப்போக்ரஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ரேடியஸ் ஆஃப் த மூன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்காருன்னா 60 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ ஆர்எம்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்னா 60R சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 60R² ஓகே, அப்போ இது 60² எழுதிக்கலாம் அதை. ஸோ அப்போ 60² டிவைடட் பை R² நமக்கு கிடைக்கும். இந்த R² கேன்சல் ஆகிடும், நமக்கு 60² கிடைக்கும். 60² வந்து ஸ்கொயர் பண்ணினா நமக்கு 3600 கிடைக்கும். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்பிள் பை ஆக்சலரேஷன் ஆஃப் மூன் ஈக்குவல் டு 3600 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். Yes, so we have compared the acceleration of the apple with the acceleration of the moon. Yes, so this is the answer, final answer. So we have compared the acceleration of apple and the acceleration of moon, which is equal to 3600. Yes, clear? Now, okay, acceleration of moon by acceleration of apple is nothing but 3000, or acceleration of apple is 3600 times acceleration of the moon அப்படின்னு சொல்லலாம். So acceleration of apple is 3600 times. So this can be written as acceleration of apple equal to 3600 times acceleration of moon. So acceleration of apple is 3600 times acceleration of the moon. அப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம் அதை. Yes, now. Okay, now so இப்போ இதே சேம் ரிசல்ட் தான் நியூட்டனும் வந்து கொண்டு வந்தாரு. இந்த ரிசல்ட்டை வந்து நியூட்டன் கூட கொண்டு வந்தாரு. அவர் எப்படி கொண்டு வந்தாரு அப்படின்னா மூன்ஸ் ஆர்பிட், மூனோட டைம் பீரியட் ஆஃப் த மூன் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 27.3 days. அதாவது மூன் வந்து ஒரு தடவை எர்த்தை சுற்றி வரதுக்கான டைம். இதானது எர்த்து, இதானது மூன். ஓகே, மூன் வந்து எர்த்தை ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு என்ன டைம் எடுத்துக்குது அப்படின்னா 27.3 days எடுத்துக்குது. ஓகே, அப்போ கேபிட்டல் டி நமக்கு கொடுத்துருக்கு, டைம் பீரியட் கொடுத்துருக்கு. இந்த கேபிட்டல் டியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் ஏஏ பை ஆக்சலரேஷன் எம். ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஆப்பிள் இஸ் நத்திங் பட் 9.8 மீட்டர்/s². நமக்கே தெரியும்ல, ஒரு ஆப்பிள் வந்து எர்த்தை நோக்கி அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா எவ்வளோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும் நமக்கு தெரியும், 9.8 மீட்டர்/s². ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்பிள் வந்து நமக்கு தெரியும், விச் இஸ் 9.8 மீட்டர்/s². இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் அ மூன் வந்து நமக்கு என்ன ஃபார்முலானா v²/r. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆக்சலரேஷன் ஆஃப் த மூனை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து விக்கு பதிலாக அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா விக்கு பதிலாக 2πr/t சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகே, 2πr/t the whole square by r². விக்கு பதிலா 2πr/t the whole square by r². இதுல rங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் மூன்ஸ் ஆர்பிட். ஓகே, tங்கிறது என்ன டைம் பீரியட். ஓகே, ரேடியஸ் ஆஃப் த மூன்ஸ் ஆர்பிட்ங்கிறது தெரியும், டைம் பீரியட் கொடுத்துருக்கு 27.3 daysனு. அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா ஏஎம் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல r is the radius of the moon's orbit. rங்கிறது என்னது ரேடியஸ் ஆஃப் மூன்ஸ் ஆர்பிட் இஸ் 3.84 into 10⁸ மீட்டர். இதான் வந்து ரேடியஸ் ஆஃப் மூன்ஸ் ஆர்பிட். ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும். அடுத்து டீயோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கு, தட் இஸ் 27.3 days. ஓகே, அது கொடுத்துருக்கு. இந்த டேஸை நம்ம செகண்ட்ஸாக மாற்றிக்கணும். ஓகே, ஸோ அப்போ டேஸை எப்படி செகண்டாக மாற்றிக்கிறது அப்படின்னா கேபிட்டல் டி ஈக்குவல் டு 27.3. 1 டேக்கு 24 hours. ஸோ இன்ட்டு 24ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 1 ஹாருக்கு 60 minute, அதனால் 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 1 minute-க்கு 60 seconds, அதனால் அகைன் 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. சரியா? அப்போ 24 × 60 × 60 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து டி கிடச்சிரும். ஸோ டீயோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். ஸோ இந்த இடத்துல ஆரோட வேல்யூ டீயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னா ஏஎம் வந்து கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண வேல்யூ தான் நமக்கு 0.00272.
ஓகே ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இது கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ என்ன வேல்யூனா 0.00272 யூ கேன் டூ த கால்குலேஷன் அட் ஹோம் ஓகே ஸோ டீயோட வேல்யூ காப்பி டவுன் 27.3 into 24 into 60 into 60 ஓகே ஸோ இதான் வந்து கேபிட்டல் டீயோட வேல்யூ ஆரோட வேல்யூ வந்து 3.84 into 10 power 8 ஓகே இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னால் ஏஎம்மோட வேல்யூ கிடைச்சிரும் ஏஎம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 0.00272 கிடைக்கும் சரியா இப்போ ஏஏ தெரியும் ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்பிள் 9.8 ஏஎம் தெரியும் ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ண நமக்கு அகைன் என்ன ஆன்சர் தான் கிடைக்குது 3600 தான் கிடைக்குது ஓகே ஏற்கனவே நம்ம வந்து 3600 தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இப்போவும் அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இஸ் கிளியர் ஸோ திஸ் இஸ் தி ஆக்சலரேஷன் ஓகே ஸோ கம்பேரிசன் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் ஓகே ஸோ ஆப்பிள் டு ஆக்சலரேஷன் ஆஃப் மூன் ஓகே so that's all about okay so that topic so the problem I think you all understood so once again you go through and you work out okay once so only then you can understand the topic easily yes now next topic is okay gravitational constant so what is gravitational constant okay so how can we calculate the gravitational constant okay so gravitational constant the law of gravitation okay in the law of gravitation the value of gravitational constant is very very important okay so in the law of gravitation F is equal to gmm by r square that is the gravitational force so in the law of gravitation gravitational force F is equal to gmm by r square this is the formula for us okay in this equation the value of g plays a main role ஏன் வேல்யூ ஆஃப் ஜி வந்து பிளேஸ் அ மெயின் ரோல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் என்ன டிசைட் பண்ணுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபோர்ஸ் எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணுற ஃபேக்டரே நமக்கு வந்து கேபிட்டல் ஜி தான் ஓகே கேபிட்டல் ஜியை வச்சு தான் நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கா அல்லது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸு வீக்காக இருக்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து கேபிட்டல் ஜி தான் சரியா இப்போ சன்னுக்கும் எர்த்துக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஜி வேல்யூ அதே மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இப்போ நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா கூட நம்ம அந்த ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியல அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதை வந்து ஓகே டிசைட் பண்ணுறதும் இந்த ஜிங்கிற ஃபேக்டர் தான் okay so force between us though we are sitting very close to each other in a classroom okay so that force cannot be felt by us okay அந்த இத டிசைட் பண்றதும் கேபிட்டல் ஜி தான் சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவுல உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு very strong அத டிசைட் பண்ற ஃபேக்டரும் ஜி தான் அப்ப g is playing a main role g is the deciding factor ஓகே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதையும் கம்மியா இருக்கிறதையும் டிசைட் பண்ற ஃபேக்டர் வந்து நமக்கு கேபிட்டல் ஜி தான் இதுல சரியா எஸ் நவ் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சவர் வந்து ஹென்ரி கேவண்டிஷ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் okay so he is the Henry Cavendish he only determined the value of g using torsional balance அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வச்சு அவர் என்ன பண்ண இதானது டார்ஷனல் பேலன்ஸ் இந்த டார்ஷனல் பேலன்ஸை வச்சு அவர் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை அவர் வந்து கண்டுபிடிச்சாரு இவர் என்ன இங்கே பிரின்சிபல் யூஸ் பண்ணாரு அப்படின்னா he calculated the gravitational torque okay and he calculated the okay so gravitational torque வந்து FL அதை வந்து கால்குலேட் பண்ணாரு ஓகே ரெண்டு டார்க்கை வந்து அவர் ஈக்குவேட் பண்ணார் ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால உள்ள டார்க் இன்னொன்று இந்த சஸ்பென்ஷன் வயர் அந்த சஸ்பென்ஷன் வயரில் உள்ள டார்க் அந்த ரெண்டு டார்க்கையும் அவர் கால்குலேட் பண்ணி அந்த ரெண்டு டார்க்கையும் ஈக்குவேட் பண்ணி ஜியோட வேல்யூ அவர் கண்டுபிடிச்சாரு okay so now restoring torque one வந்து restoring torque one is gravitational torque அந்த ரெண்டு torque gravitational torque வந்து பாரு இதுல வந்து என்ன எடுத்துட்டார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னா ரெண்டு ஸ்பியர் ஸ்மால் ஸ்பியர் ஓகே இதான் இந்த ஸ்மால் ஸ்பியர் அந்த ரெண்டு ஸ்மால் ஸ்பியருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை எல் ஸ்மால் எல் அப்படின்னு எடுத்துட்டார் ஓகே அப்போ இப்போ ரெண்டு பிக் ஸ்பியரை அதுக்கு பக்கத்தில் கொண்டு வராரு இப்போ பிக் ஸ்பியர் ரெண்டு ஸ்பியர் இருக்கு அந்த ஸ்பியரை பக்கத்தில் கொண்டு வராரு அப்போ என்ன ஆகும்னா பக்கத்தில் கொண்டு வரும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ தே ஆர் அட்ராக்டிங் ஓகே ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எஃப் இன்டு லெங்த் ஓகே ஸோ லெங்த் பிட்வீன் த டூ ஸ்மால் ஸ்பியர்ஸ் அது வந்து எல் ஸோ அது ஒரு டார்க் ஓகே எஃப் இன்டு எல் ஓகே ஸோ கிராவிடேஷனல் டார்க் அந்த கிராவிடேஷனல் டார்க்கையும் இன்னொன்று என்னன்னா ஓகே இந்த சஸ்பென்ஷன் வயரில் ப்ரொடியூஸ் ஆகிற ரெஸ்டோரிங் டார்க் அந்த சஸ்பென்ஷன் வயரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா என்ன வயர்னால சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே குவார்ட்ஸ் வயர்
ஸோ இந்த வயர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த வயர் வந்து குவார்ட்ஸ் வயர், இந்த வயர் வந்து குவார்ட்ஸ் வயர். நமக்கு அந்த குவார்ட்ஸ் வயரில் ப்ரொடியூஸ் ஆகிற ரெஸ்டோரிங் டார்க், அந்த டார்க்கையும் கிராவிடேஷனல் டார்க்கையும் ஈக்குவேட் பண்ணி ஃபோர்ஸுக்கு இவர் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தார். ஓகே, FL ஈக்குவல் டு டவு தீட்டா அப்படிங்கிறத ஈக்குவேட் பண்ணாரு. ஓகே, ஸோ ஒன்று வந்து கிராவிடேஷனல் டார்க், another one is restoring torque. இந்த ரெண்டு டார்க்கையும் அவர் வந்து ஈக்குவேட் பண்ணாரு. ஸோ FL ஒரு டார்க் வந்து FL ஈக்குவல் டு டவு தீட்டா, இதுல இருந்து F கண்டுபிடிச்சாரு. F is equal to tau theta divided by L. ஓகே, இந்த Fக்கு பதிலா ஓகே JMM by R square ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலால Fக்கு பதிலா tau theta by L அப்படிங்கறத சப்ஸ்டிட் பண்ணி Gயோட வேல்யூவை ஹென்றி கேவண்டிஷ் வந்து கண்டுபிடிச்சாரு. அந்த Gயோட வேல்யூ என்ன அவருக்கு கிடைச்சதுன்னா 6.65 அப்படிங்கிற ஆன்சர் அவருக்கு கிடைச்சது. ஓகே, ஸோ இவருக்கு கிடைச்ச ஆன்சர் 6.65 into 10 power minus 11. லேட்டர் மெனி அப்பேரட்டஸ் வச்சு என்ன பண்ணாங்கன்னா திருப்பி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு ஃபைனலாக அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிச்சாங்க. அதுலேருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா 6.67 தெரிஞ்சது. இவர் 6.65 அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. மித்த சயின்டிஸ்ட்லாம் அக்யூரேட் வேல்யூ வந்து 6.67 into 10 power minus 11 கண்டுபிடிச்சாங்க. Yes, clear? Okay, Henry Cavendish தான் first வந்து gravitational constant ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சாரு. Yes, clear? So, in using the torsional balance, this is called a torsional balance. இந்த torsional balanceல ரெண்டு குட்டி ஸ்பியர் இருக்கு. ஓகே, மெட்டாலிக் ஸ்பியர். அந்த ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் எல் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பெரிய ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியர்ஸை பக்கத்தில் கொண்டு வரோம். அந்த ஸ்பியர் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்பியரை அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, அந்த ஃபோர்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா எஃப்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபோர்ஸ் இன்டூ லெங்த் கால்குலேட் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்து டவ் இன்டூ தீட்டா, இது வந்து ரெஸ்டோரிங் டார்க்கு, ஒன்று கிராவிடேஷனல் டார்க். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னா we are calculating force. So FL equal to tau theta. From this F we are calculating F is equal to tau theta by L. ஓகே, இதை கொண்டு வந்து F is equal to GMM by R square அந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ F is equal to என்ன ஃபார்முலா GMM by R square. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதில் இருந்து ஓகே G equal to what's the formula for G? G equal to FR square divided by ஓகே கேபிட்டல் M small m. ஓகே, இந்த எஃப்க்கு பதிலாக அவர் என்ன சப்ஸ்டிட் பண்ணிட்டாருன்னா டவு தீட்டா பை எல்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த எஃப்க்கு பதிலாக டவு தீட்டா பை எல் சப்ஸ்டிட் பண்ணி ஸோ டவு தீட்டா ஆர் ஸ்கொயர் பை MML அந்த இதை வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா ஜியோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டாரு. ஸோ கேபிட்டல் M ஸ்மால் எம்ங்கிறது தெரியும் நமக்கு, மாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்பியர் செகண்ட் ஸ்பியர், ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர்ஸ். ஸோ எல்லாமே தெரியும் நமக்கு, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஜியோட வேல்யூவை என்ன கால்குலேட் பண்ணார் அப்படின்னா 6.65 into 10 power minus 11 அப்படிங்கறத கால்குலேட் பண்ணாரு. Yes, so yes, this is Henry Cavendish experiment. Okay, now so this is the experiment done by Henry Cavendish. So he has taken a mass first வந்து, so when we consider a mass on the surface of the earth, இது ஒரு மாஸ், இது வந்து earth. so earth ஓட ரேடியஸ் வந்து RE. we are considering mass on the surface of the earth. so now gravitational force என்னது? gravitational force is equal to GMM by R square. இதான் ஃபார்முலா. okay, so G mass of the earth is ME, mass of the object is M by RE square, radius of the earth is RE square. okay, இதான் force of attraction of the mass M which is on the surface of the earth. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறாருன்னா on the surface of the earth ஒரு மாஸ் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் ஹைட்ல இன்னொரு மாஸ் எடுத்துக்கிறாரு. சரியா? ஓகே, ஆன் த சர்ஃபேஸ்ல எடுத்துட்டா என்ன ஃபார்முலா, அட் a distance r எடுத்துட்டா என்ன ஃபார்முலா எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ்ல மாஸ் எடுத்துட்டார். அப்ப என்ன ஃபார்முலா வருது நமக்கு? F is equal to minus GMEM divided by ஓகே RE square. இதான் வந்து நமக்கு ஃபார்முலா. வாட் இஸ் ME? ME is mass of the earth. ஓகே, ஸ்மால் mங்கிறது mass of the object and REங்கிறது radius of the earth. ஓகே, இப்போ அதே மாஸை அட் அ ஹைட், ஓகே அட் அ டிஸ்டன்ஸ் சர்டைன் ஹைட், எர்த் சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் ஹைட்டில் எடுத்துக்கிறோம். அதாவது எர்த்தோட சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஸ்மால் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்டர் ஆஃப் த எர்த்தில் இருந்து ஸ்மால் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது? ஸோ G. ஓகே, ஸோ நவ் பிஃபோர் தட் வி ஆர் ஈக்குவேட்டிங் F is equal to MA formula we know. So F is equal to MA ங்கிறது என்னது? M into G அப்படின்னு எடுத்துக்கிறோம். So this is F is equal to MA minus mg. Okay, so GME by
MEM by RE square. So this is also F. இந்த ரெண்டு F ஐ நம்ம ஈக்குவேட் பண்றோம். F is equal to minus GMEM by RE square. F is equal to minus mg. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிக்கோ. ஸோ அப்போ minus mg equal to minus GMEM by RE square. இதுலேருந்து நம்ம G கண்டுபிடிச்சிடறோம். ஓகே, MM கேன்சல் ஆகிடும். ஸோ நெகட்டிவ் சைன் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா G கிடைக்கும். G equal to GME by RE square. ஓகே, இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா GME கால்குலேட் பண்ணி வச்சிடறேன். வாட் இஸ் GME? GME is equal to GRE square. ஓகே, அப்போ GME என்னது? GME equal to GRE square. இந்த GMEக்கு பதிலாக GRE square சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. ஓகே, அதனால ஞாபகம் வச்சுக்கோ, GME equal to GRE square. ஓகே, நவ் ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் அட் ஹைட் ஹெச் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகுது? ஸோ ஃபோர்ஸ் என்ன ஆகுது? GMEM by R square. ஏன்னா ஹைட் என்னது? அங்கே டிஸ்டன்ஸ் என்னது? ஓகே, செகண்ட் கேஸ் டயக்ராம். ஓகே, ஸோ செகண்ட் கேஸ் டயக்ராமில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு? ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கு. இங்கே REங்கிற டிஸ்டன்ஸ், இங்கே ஆறுங்கிற டிஸ்டன்ஸ். இப்போ ஃபார்முலா என்ன ஆகிடும்? F is equal to GMEM by கேபிட்டல் ஆருக்கு பதிலாக ஸ்மால் ஆர் வந்துடும் நமக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்க போகிறோம். ஸோ அதான் இந்த ஈக்குவேஷன். நவ் ஸோ வி ஆர் கெட்டிங் தி ஸோ GMEM by R square as ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எதுக்கு பதிலாக? GMEக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், GMEக்கு பதிலாக GRE ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ GMEக்கு பதிலாக GRE ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணால் GRE ஸ்கொயர். இந்த GMEக்கு பதிலாக இந்த M அப்படியே இருக்குது பை R ஸ்கொயர். ஓகே, இதானது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு GA இல்லை, கேபிட்டல் GA இல்லை. அப்போ யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இல்லாமலே நம்ம என்ன ஃபோர்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இல்லாமலே நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சரியா? என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், ஆன் த சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிடுறேன். அதை F is equal to minus mgக்கு ஈக்குவேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? அட் ஹைட் R ஃப்ரம் த சென்டர் இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் GMEக்கு பதிலாக GRE ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் நமக்கு கேபிட்டல் G அதுவே கிடையாது. இப்போ கேபிட்டல் G இல்லாததுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து G இல்லாமலே கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கேன் பி கால்குலேட்டட் ஈவன் without G. Okay, it is to be noted that in the above calculation G is not required. அப்ப gravitational constant தேவையே இல்லை. அது இல்லாமலே கூட நம்ம என்ன calculate பண்ணலாம் அப்படின்னா gravitational force using this formula can be calculated. Yes, can you follow? So we have calculated the gravitational force using this formula. Yes, did you understand? So இப்போ என்னென்ன பண்றோம்? நம்ம first வந்து on the surface of the earth எடுத்துக்கிறோம். Okay, so object on the surface of the earth. இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்றோம். இதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன? நமக்கு F is equal to G, okay, ME, okay, M by RE square. இதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இதை நம்ம என்ன பண்றோம்? F is equal to minus mg. இந்த ஈக்குவேஷனோட நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். சரியா? ஈக்குவேட் பண்ணிட்டு G வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து இந்த ஈக்குவேஷனில் திருப்பி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா மைனஸ் GM. ஓகே, ஸோ ME கேபிட்டல் M டிவைடட் பை இந்த R ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ அப்போ R ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் GMEக்கு பதிலாக இதுலேருந்து கண்டுபிடிச்ச GR ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுறோம். GRE ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ GMEக்கு பதிலாக GRE ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷனில் கேபிட்டல் GA இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ கேபிட்டல் G இல்லாததுக்கு காரணம் வந்து இப்போ கேபிட்டல் G இல்லாமல் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். Okay, so gravitational force between the two objects can be calculated without using
the value of G. So நமக்கு final answer என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா F is equal to minus GM RE square by R square. இந்த ஈக்குவேஷனில் கேபிட்டல் G இருக்கா? அப்போ கேபிட்டல் G இல்லாமல் கூட நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். Okay. Now, so from this equation it is clear that the force can be calculated, okay, simply by knowing the value of G. G தெரிஞ்சாலே போதும். M வந்து mass of the earth, REங்கிறது radius of the earth, எல்லாமே constant. Rங்கிறது distance of the mass from the center தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். G தெரிஞ்சா போதும். Okay, so நமக்கு calculate பண்ணிட முடியும். So it is to be noted that the above calculation G is not required. G is not at all required. So gravitational constant is not at all required for finding the force. Yes, are you all clear? Hope you all understood this session. Okay, so let us meet again in the next session. Thank you children. Bye.